அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா நம்ம தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா ஒரு புதிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. இதுல என்னென்ன ட்ரைனிங் எல்லாமே இருக்கு, இதுல இ-சேவை மையங்கள் எப்படி வந்து இதில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற விவரங்களை தெளிவா பார்க்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 45க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் இருக்கு. எல்லாத்துலேயுமே ட்ரைனிங் மாடியூல்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி கேண்டிடேட்ஸ் யார் ட்ரைனிங் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் அவங்க அட்டன் பண்ணிக்கலாம். 2 செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ கோர்சஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா என்னென்ன செக்டார்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளேல வருது பாருங்கள். அக்ரிகல்ச்சர்ல இருந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து 45 விதமான செக்டார்ஸ் இருக்குது. இதில் எந்த கேண்டிடேட்ஸ்க்கு எந்த விதமான ட்ரைனிங் வேணும்னாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரே கேண்டிடேட் ஒன்றுக்கு மேற்பட்ட ட்ரைனிங் அவங்களுக்கு விருப்பமாக இருக்குன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அந்த டைமிங் அந்த பர்டிகுலர் டேல ரெண்டுமே மேட்ச் ஆகாம இருந்துச்சுன்னா அவங்க வந்து ரெண்டுமே கூட அப்ளை பண்ணிக்க முடியும். அதனால இதில் கோர்சஸ் நிறையவே இருக்குது. இப்போ ஐடி டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ்டு ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமோட்டிவ் ஃபீல்டு, ஜுவல்லரி ஃபீல்டில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போது தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரைனிங்கில் அசஸ்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அந்த அசஸ்மெண்ட் பாஸ் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேஷனுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டுமே இல்லாமல் ஜாப் அஷ்யூரன்ஸும் இதில் தராங்க. ஒவ்வொரு செக்டாரில் இருக்கிற ட்ரைனிங்ஸ்க்கும் என்ன வந்து அவங்களுக்கு வந்து ஜாப் இருக்குது, எவ்வளோ பேமெண்ட் அதுக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு செக்டார் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் கேண்டிடேட்ஸ் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ இ-சேவை மையங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய இ-சேவை ஐடியை வச்சு நீங்கள் கூகுள் ஃபார்மில் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் உங்களுக்கு இதில் ஒரு இன்சென்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ் யார் அப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு வந்து இந்த அவங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் இ-சேவை மையங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ட்ரைனிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி அண்ட் ஐடிஎஸ் அப்படிங்கிற ஒரு துறையை வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன கோர்சஸ் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 122 கோர்சஸ் இப்போ லைவ்ல இருக்குது. ஒவ்வொரு ட்ரைனிங்குமே வந்து ட்ரைனிங்கோட நேம் என்ன, எவ்வளோ டேஸ் ட்ரைனிங் இருக்கும், இதில் பிளேஸ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் மென்ஷன் ஆகியிருந்திருக்கும். எந்த லொக்கேஷனில் ட்ரைனிங் நடக்க போகுது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு லொக்கேஷனும் டேக் ஆகிருந்திருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கோர்சஸ் எடுத்தேன் அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து யார் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்ட்னராக வந்து அந்த துறையில் இருக்கிற டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. இப்போ இந்த ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை வந்து ஷூட்டிங் ஸ்டார்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற கம்பெனி வந்து நடத்துகிறாங்க. இதனுடைய எக்ஸ்பெக்டட் சேலரி ஜாப் அஷ்யூரன்ஸும் இதில் கொடுக்குறாங்க. எக்ஸ்பெக்டட் சேலரி 25,000 ரூபாய் பெர் மந்த் வந்து இதில் கொடுக்குறாங்க. சென்னையில் இந்த ட்ரைனிங் நடக்குது. எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ரைனிங் சம்மந்தமான டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்கணும்னா இந்த இதுலேயே வந்து ட்ரைனிங் பார்ட்னருடைய ஃபோன் நம்பரும் மெயில் ஐடியும் கொடுத்துருப்பாங்க. அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு கூட அவங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இ-சேவை மையங்கள் தான் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ரொபாட்டிக்ஸ் சம்மந்தமானது ஏஐ டூல் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது சம்மந்தமான ட்ரைனிங்ஸுமே கூட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரைனிங்கோட நேம்ஸ், டேட்டா அனலிஸ்ட்டு, சயின்டிஸ்ட் அந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் இருக்குது, சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான கோர்சஸ் இருக்குது, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஹோம் ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகும். சப்போஸ் இப்போ நீங்கள் இ-சேவை மையங்கள் வச்சிருக்கீங்க, நீங்களே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டேட்டோட மென்ஷன் ஆகும். இப்போ இது ஸ்டார்டிங் சூன் அப்படின்னு சொல்லி இருக்கு. சப்போஸ் நீங்கள் இது வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்ட்னராக வந்து விங்ஸ் இ-சர்வீசஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி வந்து நடத்துகிறாங்க. இன்டென்சிவ் பார்ட்னராக வந்து எம்ஸ்லிவ் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. அடுத்தது பிளேஸ்மெண்ட் பார்ட்னராக வந்து
மிச்சம் டெக்னோ சொல்யூஷன்ஸ் அவங்க வந்து நடத்துறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே வந்து என்னென்னலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கோர்ஸ்மே 2 விதமா ப்ரொவைட் பண்றாங்க. ஒன்று வந்து கிளாஸ் ரூம் பேஸ்டு ட்ரைனிங், அங்கே போய் நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ட்ரைனிங் இருக்கும். ஆன்லைன் ட்ரைனிங்லையும் கிளவுட் பேஸ்டாக வந்து ட்ரைனிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இ-சேவை மையங்களில் நீங்கள் இந்த கோர்சஸ் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு கேண்டிடேட்டுடைய மொபைல் நம்பர், ஆதார் நம்பர் வந்து ரொம்பவே மேண்டட்ரியாக தேவைப்படும். அதில் அவங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சப்மிட் பண்ணீங்கன்னா தான் அந்த கோர்ஸ் வந்து சப்மிட் ஆகும். இப்போ ஒரு கேண்டிடேட்டுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட இதுல இன்டர்ன்ஷிப் சம்பந்தமா கூட அவங்க ஏதாவது வந்து ஒரு கோர்ஸ் வந்து விரும்புறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி தரலாம். இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்தவித கட்டணமுமே இல்லை. அதே மாதிரி கோர்ஸுக்குமே எந்தவித கட்டணமும் இல்லை. கவர்மெண்ட்ல இதை ஃப்ரீயாவே சொல்லி தராங்க. அது மட்டும் இல்லாம ட்ரைனிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்மே தராங்க. இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாம சப்போஸ் இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டா யாரையாவது வந்து ஒரு கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணணும், நான் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்ல அவங்க வந்து ஒரு கம்பெனி புதுசா ஸ்டார்ட் அப் பண்றாங்க, இது சம்பந்தமான பேசிஸ் அப்படின்னா அது சம்பந்தமான ட்ரைனிங்ஸ் இதுல இருக்கு. அதையும் சூஸ் பண்ணி அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த candidate.tnskill.tn.gov.in/skill-wallet அப்படிங்கிற வெப்சைட் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹோம் ஸ்கிரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல எல்லா கோர்சஸுமே டிஸ்பிளேல இருக்கும். சப்போஸ் ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி மட்டும் நீங்க சூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுல இந்த கோர்சஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இண்டஸ்ட்ரி நேம் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து கோயம்புத்தூர்ல கண்டக்ட் பண்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் கீழே அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். இதை நீங்க கொடுத்த உடனே கன்ஃபர்மேஷன் கேட்கும். இது வந்து கிளாஸ் ரூம் பேஸ்டு அப்படிங்கறதுனால உங்க ட்ரைனிங் கோர்ஸ் வந்து போய் தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு கோர்ஸ் லொகேஷன் அப்படின்னு கேட்கும். அதுல கோயம்புத்தூர்னு இருக்கு பாருங்க, அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா லாகின் வித் மொபைல் நம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதுல கேண்டிடேட்டுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணுங்க. கேட் ஓடிபின்னு சொல்லி கொடுத்த உடனே அந்த அப்ளைட் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், அதை கொடுத்துக்கோங்க. சப்மிட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு அந்த கேண்டிடேட்டுடைய ஆதார் நம்பர் கேட்கும், அதை கரெக்டா டைப் பண்ணணும். நெக்ஸ்ட் சொல்லி கொடுத்த உடனே ஆதார்ல அப்டேட் ஆன மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபியை கரெக்டா கொடுத்துக்கோங்க. வெரிஃபை ஓடிபி அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆன உடனே சக்சஸ் ப்ரொசீட் ஆப்ஷன் கேட்கும். இப்போ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கான டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகிருக்கும். கீழே வந்து ஒரு சில முக்கியமான டீடைல்ஸ் வந்து கேட்டிருந்திருப்பாங்க, அதை மட்டும் ஃபில் பண்ணி கீழே வந்து நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயில் ஐடி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன இதில் படிச்சாங்க, எந்த இயர் பாஸ் அவுட் ஆனாங்க அப்படிங்கறத கேட்டிருந்திருப்பாங்க. சப்போஸ் படிக்காதவங்க இருக்கிறாங்கனாலும் அவங்களுக்கும் இந்த ஆப்ஷன் இருக்கும். அது வந்து மேண்டட்ரியா இருக்காது, அதில் அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே ஐ அக்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும். இந்த கோர்ஸ் நீங்கள் எதுவாக இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இதை முடிச்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா இதற்குன்னு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த அப்ளிகண்ட்டுடைய டீட்டெயில்ஸை வந்து கூகுள் ஃபார்ம்லையும் அப்டேட் பண்ணணும். இப்போ நீங்க கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே கீழே உங்களுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்குமே இருக்கும். அதுல வந்து உங்களுடைய இ-சேவை ஐடி, ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்டுடைய நேம், அவங்களுடைய ஃபோன் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், கேண்டிடேட்டுடைய ஏஜ், இதை கரெக்டாக கொடுத்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இ-சேவை மையத்தில் இவங்களுக்கு என்ட்ரி ரெஜிஸ்டர் பண்ண மாதிரி சப்மிட் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய சென்டருக்கு வர கேண்டிடேட்ஸ் யாருக்கா இருந்தாலும் ரெஜிஸ்டர் பண்ணலாம். இல்லை உங்களுக்கே வந்து நிறைய சர்வீசஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு கூட நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.